டே 10 தான் பார்க்க போகிறோம். டே 12 தான். ஏன்னா நம்ம இங்கே ஃபிஃப்த் ஹவுஸை கட்ட போகிறோம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லேக் கட்ட போகிறோம். ஸோ வாங்க, இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா 17/10 இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா தேவையான ஐட்டம் ஸ்டிக்கடு டார்க் கிளாஸ். இது ஸ்டிக்கடு டார்க் வைக்கணும். இங்கே இங்கே நம்ம காம்பேட் நான் காமிச்சிடுறேன் எப்படி பண்ணணும். ஓகேங்களா, இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வைக்கலாம். நடுவில் 3 blocks கேப் இருக்கும். ஓகேவா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சிடலாம். ஓகே, ஃபுல்லாக வச்சிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு கார்னர் போட்டு நான் வைக்கிறேன். இன்னொன்று நீங்களே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதுக்கு வச்சுட்டு இதுக்கான பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லாப் வைக்கணும். இப்போது இந்த சைடு எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குமா? ஓகேவா, இப்போ இப்படி இருக்குமா? இப்போ இந்த சைடில் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி வச்சுட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஸ்டார்கேட், இந்த சைடு ஒரு ஸ்டார்கேட், இந்த சைடு ஒரு ஸ்லாப் வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் வைக்கணும், பார்த்துக்கோங்க. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பிளாக் வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்டேர்கேஸ், அப்புறம் இது ஒரு ஸ்டேர்கேஸ், இது ஒரு ஸ்டேர்கேஸ், இது ஒரு ஸ்டேர்கேஸ். இது பார்க்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கரெக்டாக வந்துருச்சுன்னா ஓகே, வரணும்னா ஸ்டேர்கேஸ் பார்க்கலாங்க. ஸ்டேர்கேஸ் செட் பண்ணி நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ தான் நினைக்கிறேன். ஸ்லாப் வச்சுட்டு ஒரு பிளாக், அப்புறம் 2 ஸ்லாபோட டோர் இல்லை, 2 ஸ்லாப் ஒரு பிளாக் வச்சு பார்த்தீங்கன்னா சாக்கெட் வச்சு வைக்கலாம். ஓகே, ஃபுல்லாக வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்பயும் போல தான், இது ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா இதுக்காக எப்படிக்கா வந்துடுறது, இதெல்லாம் வரல. சரி, பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே
இது வைக்கிறது தான். ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே பண்ணுறது தான். இந்த டோர் கிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஏன்னா இது நம்ம கரெக்டாக பண்ணணுங்க. ஸ்லாபை யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்லாப் தான் ஸ்லாப் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாபை இது ஃபுல்லாக வைக்கணும். தப்பு பண்ணாத தம்பி, தப்பு பண்ணாத தப்பு பண்ணாத தம்பி பண்ணாதா. ஓகே, ஆனால் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இது வச்சேன், ஆனால் எப்படி இதோட கனெக்ட் பண்ணணும்னு யோசிக்கவே இல்லை பார்த்தீங்களா. ஏன்னா அப்படியே இதை வச்ச மாதிரி இதோடையும் கனெக்ட் பண்ணிட்டு அப்போ தான் இதோட இது கனெக்ட் ஆகுதோ ஓகேங்களா. கனெக்ட் ஆகிடுச்சு. இது ஒவ்வொன்றா பண்ணணும். அடுத்த இது இதோட கனெக்ட் ஆகுது. இதோட கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. அதே அதான் ஆகிடுச்சு தான். ஓகே, வெயிட்டா ஓகே, இதே மாதிரி தான் எல்லா சைடும் பண்ணாமல் பண்ணுவோமா. பார்த்தீங்கன்னா நம்ம வீடை சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் பண்ணிட்டோம். இனிமேல் இங்கே இருக்க லேக்கெல்லாம் கேப் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த லேக்கில் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றணுங்க. நான் அதை பண்ணுறேன், அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா லேக்கை ரெடி பண்ணிட்டோம். இதில் ஃபிஷர் மேன் எப்படி ஃபிட் பண்ண போவார் சொன்னால் நான் ஏன்னா லேக்கு ஃபிஷர் மேனுக்கு ஒரு போட்டையும் செஞ்சு கொடுத்துருவோம். ஏன்னா போட்டை சரியாக வந்துட்டோம். சரி, போட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிளாக் வச்சு அதுக்கு மேலே இது ஒரு இது ஒரு 2 பேனரை வச்சு இந்த சைட்டை பிளாக்கு இந்த சைட்டை ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுனால இதே அந்த சைட்டு மாதிரி பண்ணிடலாம். கரெக்டாக போட்டெல்லாம் போடாத தெரியுமே. சரிங்க, இன்னும் ஒரு லைன் இருக்கேன். இந்த லைனும் வேண்டாம், எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஒரு லாட்டர் சைட்டில் ஒரு பேனர் கரெக்டாக இந்த சைட்டில் வச்சா மெயினாகுதுன்னு தெரியணுமே. என்ன இது வேணுங்களா நேராக ஒரு இது வச்சோம்னா அவ்வளோதான்.